ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவுட்டிங் போகிறோம். மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுப்பேன். எப்பயுமே இந்த மாதிரி மழை குளிர்காலம் வந்துச்சுன்னா ஒரு 3 மந்த்துக்கு தேவையானது வாங்கி வச்சுப்பேன். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நான் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த விஷயம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்களும் வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு லஞ்ச் பண்ணிடலாமா? எக் ரைஸ் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வரலன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டைலில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சோம்பு மிக்சியில் குறப்பாக அரைச்சி அந்த அரைச்ச தூளை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறதால அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். அரை ஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கறதால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாமே சுருண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 8 முட்டை சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு செய்கிறேன் நான் இன்றைக்கி. ஒரு ஆளுக்கு 2 முட்டைன்ற கணக்கில் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். பொடி மாஸ் மாதிரி வந்துடும். இதை நல்லா இந்த துகள்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே உடச்சி நல்லா துகள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விடுறதால ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வடித்து ஆற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்ல ரைஸ் எல்லாம் சூடாகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். சூப்பரான எக் ரைஸ் ரெடிங்க. இதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே இதுக்காகவே குழந்தைங்க வந்து ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடில் எக் ரைஸ் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு லேசியாக இருக்க டைமில் சப்போஸ் லஞ்சு சைட் டிஷ்ஷு அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாம்பாரோ எதுவுமே வைக்க முடியல அப்படின்றப்ப ஒரு சாதம் வடித்து டக்குன்னு ஒரு எக் ரைஸ் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம், சுட சுட சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எங்கே போனாலும் செஞ்சு கொடுத்துட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. வாடா கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா கூட இல்லை நீ செஞ்சு கூட லஞ்சு அப்படின்னுடுறானுங்க. இப்போ நம்ம கிச்சன்லேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஆகிடுது. நமக்கே முடியலனாலும் இப்போ வெளியே சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வீட்டில் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். நாங்கள் எக் ரைஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெஸ்லாம் எப்போ எடுத்ததுனே தெரியல. அது பாட்டும் அப்படியே ஒரு கிடப்புலேயே போட்டு வச்சுருந்தது. இப்போ தான் தூசு தட்டி எல்லாத்தையும் எடுத்தேன். அது ஏன்னே தெரியல. ஒரு சில ட்ரெஸ்ஸு அப்படியே வச்சிடுறேன், ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அழுக்காயிடும்ன்ட்டு ஏன்னா வெளியே போனால் சீராயிடும் அந்த மாதிரி பார்த்து அப்படியே வச்சுருவேன். அது போடவே முடியறதில்ல. இனி இருக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்து போடணும். ஏன்னா டைட்டாகி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா. உங்களுதும் இந்த மாதிரி நீங்களும் வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி கிடப்புலே போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட்டில் போடுங்க. கட்ஷூ தான் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன். ஏன்னா குளிருது பயங்கரமாக, கிளைமேட் மோசமாக இருக்குது. ஸோ செப்பல் போட்டால் இதுவாக இருக்கும். கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே இந்த குட்டி பையன் இருக்கான்ல, எங்கன்னா போனோன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சும்மா ஒரு கொஞ்சிட்டு விட்டால் தான் அவருக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். 1/2 கிலோமீட்டருக்கு குதிரை சவாரியில் போகிற மாதிரியே இருக்கும் எந்த வண்டியில் போனாலும். ஏன்னா அந்தளவுக்கு பள்ளம் மேடுமாக இருக்கும். கொஞ்சம் நாங்கள் உள்ளே இருக்கிறதால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கவனிப்பார் இல்லாமல் அப்படியே இருக்கும். லிஸ்ட்டே போடல. லிஸ்ட்டு போட்டாலே எதனா ஒன்று மறந்துடுவேன். இதில் லிஸ்ட்டு போடாமல் வேறு போகிறோமா, சடனாக தான் போக வேண்டியதாக இருந்தது. அதனால் லிஸ்ட்டு கூட போட முடியல. சரி ஓகே, நல்ல பல்காக வாங்க வேண்டியது மட்டும் வாங்கிக்கலாம். அதாவது துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நம்ம பல்காக வாங்குறது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் சரவணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், குரோம்பேட் வந்தாச்சு. இதுதான் சரவணா ஸ்டோர் வந்தாச்சு. நம்ம உள்ளே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி குளிர்காலத்துக்கு என்னென்ன திங்ஸ் வந்து பல்காக வாங்கி வச்சுப்பீங்க கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் வாங்கி வச்சுப்பேன். ரேட் வந்து எப்படி இருக்குன்றது தெரியல. நான் சரவணா ஸ்டோரில் மளிகை சாமான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். பட் ஆனால் ஓவர் ரேட்டு தான். ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இது ரொம்ப அதிகம்தான். இட்லி அரிசியே 1 கிலோ 50 ரூபா வந்து விற்கிது. 50 ரூபா 76 பைசா. நிறைய வந்து கொஞ்சம் கம்மிலையும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்றதாலையா என்னன்னு தெரில. பட் ஆனால் ரேட் எல்லாமே எனக்கு என்னவோ அதிகமாக தான் இருக்க மாதிரி இருந்தது. இது வந்துட்டோம். நம்ம வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. 1 கிலோ 130 ரூபான்னு இருந்தது. ஸோ பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸும் வாங்கிட்டு சின்ன சின்ன ஐட்டம்லாம் மளிகை கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல பெரிய பெரிய ஐட்டம் மட்டும் நல்லா வாங்கி எடுத்து வச்சாச்சு. நீங்களாம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க, சக்தி போனியே சரவணா ஸ்டோர் சுற்றி காமிச்சியா அப்படின்னு கேட்டுருவீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக இதோ சரவணா ஸ்டோரை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம்.
எல்லாமே கெமிக்கல் ஐட்டம் தாங்க. எதுவுமே ஒரு ஹெல்தியான்றது வந்து இல்லவே இல்ல ஸ்நாக். நல்லா கண்ணு முன்னாடி கலர்ஃபுல்லாக சூப்பராக குழந்தைங்கலாம் வந்து எடுக்கிற மாரி கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நமக்கு பிரச்சனை இல்ல. குட்டீஸ் வந்து இந்த மாரி ஐட்டம்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம வீட்ல விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம வேறு எதனா ஸ்நாக் தான் விரும்புவாங்களே தவிர, இந்த மாரி பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ, அதனால் பயம் இல்லாம எங்கே வேணாலும் போடான்னு விட்டுறலாம். ரொம்ப நாள் ஆசை. குழந்தைங்கள கூட்டி போய் "நீ உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு" அப்படின்னு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால இன்றைக்கி ஒரு அவனுங்களுக்காக ஒரு ₹1000 கையில தனியா எடுத்துக்கிட்டு, "உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க" அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். இப்போது அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோக்கு வாங்குறாங்கன்றது பார்த்துரலாம். எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இவ்வளோ நாள் குழந்தைங்கள இந்த மாதிரி வாங்கி கொடுத்ததும் இல்லை, அவனுங்களும் கேட்டதில்லை. பட் ஆனால் இந்த ஃபீல் எனக்கு இருக்கும். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட நைனா வந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்டு கேட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் நிறைய வாங்க மாட்டோம். மிஞ்சி போனால் ஒரு 300க்கு அப்படி தான் நம்ம வாங்கி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி சாப்பிடுமா, நைனா தரேன் அப்படின்வாங்க. அதில் ஒரு சந்தோஷம், ஐயோ நைனா எது கேட்டாலும் வாங்கி தராங்களேன்ற சந்தோஷம் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் நைனாவுக்கு அப்புறம் எனக்கு யாரும் நீ நினச்சது வாங்கிக்கோ அப்படின்றதெல்லாம் யாரும் சொன்னதெல்லாம் கிடையாது. ஸோ என் குழந்தைங்கிட்ட கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, நைனா மாதிரியே இவனுங்கிட்ட கேட்கணுன்ட்டு. ஸோ அதனால் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி என்னென்ன பிடிக்குதோ அவனுங்க என்னென்ன கேட்குறானுங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா? உங்களுக்கு கடைசியாக ஒரு ஹாப்பியாக இந்த மாதிரி என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு உங்களுக்கு யார் சொன்னது உங்கள் வீட்டில் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. இந்த ஃபீல் எப்படி இருக்குன்றதும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. வந்ததுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் முதல்ல சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சில்லி பரோட்டா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் ஒருத்தன் வந்து பாதாம் 2 பேருக்கு என்ன வேணுமோ அப்படி கேட்டாங்க. திரும்ப அது முடிச்சுட்டு என்ன வேணும்னு கேட்டேன். அதாவது எல்லாமே ஒரே மொத்தமாக வாங்கி கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒன்றை சாப்பிட வச்சுட்டு அடுத்து என்ன வேணும், அடுத்து ஒன்றை சாப்பிட வச்சுட்டு திரும்ப அடுத்து என்ன வேணும் அப்படி தான் கேட்டேன். அதுக்கடுத்து குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னாங்க. சரி ஓகே ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் போய்ட்டு ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று மேங்கோ ஃப்ளேவர் அது வாங்கி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மைண்டில் எனக்கு அதிகமாக செலவாகும்லாம் நான் தோணவே இல்லை. பட் ஆனால் குட்டீஸ் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அன்றைக்கி. அது என்னவோ தெரியல, அவனுங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. சரவணா ஸ்டோர் உள்ள கூட்டம் அதிகமாக இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சைடில் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். குவாலிட்டியும் நல்லா செய்வாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபுளாக இருக்கும். மற்ற ஷாப்பை விட இங்கே ரீசனபுளாக இருக்கும். ஐஸ்கிரீம் முடிச்சுட்டு சாண்ட்விச் வாங்கினான் விக்னேஷ். தேவேஷ் வேண்டான்னு சொல்லிட்டான். எனக்கு போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் விக்னேஷ் தான் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தான். சீஸ் சாண்ட்விச் தான் ஆர்டர் போட்டிருந்தோம், அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவ்வளோதான், இதுக்கு மேலே போதும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ₹500க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தானடா உங்கள் ஆசை அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இவ்வளவும் சாப்பிட்டாங்க இல்லையா குழந்தைங்க, வயிறு ஒரு மாதிரி ஆகிடும். எப்பயுமே வயிறு சரியில்லைன்னா இந்த மாதிரி இந்த மசாலா பால் செஞ்சு கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும். டைஜஸ்ட் ஆகலனாலும் டைஜஸ்ட் ஆகிடும். நல்ல பசும்பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பட்டை ஒரு துண்டு, சுக்கு ஒரு இன்ச்சு, மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகலைனாலும் ஜீரணம் ஆகிடும், சளி பிடிக்காது. ஏன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எதனா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செய்கிறதால குழந்தைங்களோட உடம்பு கெட்டு போகாது, ஃபுட் பாய்சன் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, வடிகட்டியாச்சு. வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஆற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் இந்த மாதிரி வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டு வைத்தியம் மாதிரி மெடிசன் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க, என்ன சாப்பிடுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் சக்தி எப்போ பாரு கமெண்ட்டில் இதை பற்றி கேட்குற, எதனா ஒன்று போடுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. நான் வந்து நல்லாவே குக் பண்ணுவேன். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்கிட்ட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யார்கிட்ட பேசினாலுமே அவங்கக்கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் வந்து கற்றுப்பேன் அவங்கக்கிட்ட. தெரியலனாலும் தெரியல எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுருவேன். எல்லார்கிட்டேயுமே கெட்ட விஷயத்த மட்டும் நம்ம நோட் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம்.
அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே நமக்கு வந்து விட்டு போகவே போகாது. ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதனால நெகட்டிவ்லாம் விட்டுடுங்க. நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அந்த டேவும் சரி நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எக்ஸாம்பிளாக நான் ஒரு குடமிளகாய் கிரேவி ரீசெண்டாக போட்டிருந்தேன். அதில் ரோஹிணி டியர் வந்து சொல்லியிருந்தாங்க, 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிஸ்டர், செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. நான் திரும்ப நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுமே அந்த வாசனைக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி டியர். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்டேருந்து நம்ம ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த நிறைய ஹெல்த்தியான விஷயமும் கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். நான் மசாலா பால் குடிச்சிட்டு இந்த மளிகை சாமான்லாம் எடுத்து கரெக்டாக பேக் பண்ணி வைக்கணும். ஏன்னா பூர்ணம் பூக்காமல் இருக்கணும், பூச்சி பிடிக்காமலும் இருக்கணும். இப்போ நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நல்லா வச்சுட்டு ஒரு 4 வரமிளகா, ஒரு 4 கிராம்பு போட்டு அந்த டப்பியில் போட்டு மூடி எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சோன்னா பூச்சி சீக்கிரமாக பிடிக்காது. ஏர்டைட் டப்பியில் போடுறதால பூர்ணமும் பிடிக்காம ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3 மாதன்றதால சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். இந்த மாதிரி வைக்கும்போது பூச்சி பிடிக்காம ரொம்ப நல்லாயிருக்கும். சரவணா ஸ்டோரில் ரொம்ப கம்மிலாம் கிடையாது. நம்ம இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ போனதுக்கு குழந்தைங்களுக்காக போனோம், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். பல்காக மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். உளுத்தம்பருப்புலாம் 130 ரூபா, இதெல்லாம் வாங்கலாம். ஒரு சிலது மட்டும்தான் கம்மி, மீதி எல்லாமே ரேட்டு அதிகம்தான். இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கணும். நன்னாரி சர்பத் நீங்கள் கலரில் தான் பார்த்துருப்பீங்க. நன்னாரி சர்பத் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் கலரில் தான் இருக்கும். இதுதான் எந்த கலர், எந்த ப்ரிசர்வும் ஆட் பண்ணாமல் பியூரான நன்னாரி சர்பத் இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் கலராக வாங்கினீங்கன்னா அதில் கலர் ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இந்த குளிர்காலத்துக்கு தண்ணி அதிகமாக குடிக்க மாட்றாங்க குழந்தைங்க. அதனால் சும்மா லைட்டாக ஹாட் வாட்டர் கலந்து இந்த நன்னாரி சர்பத் சேர்த்து கொடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ உடம்பு சூடாகாமல் இருக்கும். அதனால் சரி நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வந்தேன். அங்கே மட்டும்தாங்க இந்த மாதிரி கலர் இல்லாமல் கிடச்சிது. இங்கே ஃபுல்லாக எல்லாம் கலரு தான். இந்த மாதிரி பாக்ஸு 250 ருபீஸ் இது. மொத்தம் இது வந்து 8 லிட்டர், 5 லிட்டர், 3 லிட்டர் அப்படின்ட்டு பாக்ஸ் 1 பை 1 உள்ளே இருக்கும். 3 பாக்ஸ் 250 ரூபா அப்படியே உள்ளே 1 பை 1 போட்டிருப்பாங்க. ஏற்கனவே நான் இது வாங்கியிருக்கேன், அந்த ஆரஞ்சு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அது வாங்கி பார்த்துட்டு நல்லா குவாலிட்டி இருந்ததால் இப்போ இந்த டைம் போனப்பையும் இது வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்ல ஏர்டைட்டு, எந்த பூச்சும் பிடிக்காது அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, 250 ரூபாய்க்கு 3 பாக்ஸ் வருதுல்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. திரும்ப அடுத்த ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.